Hello students, 10th Max Chapter 2 Numbers and Sequence example 2.58 இந்த வீடியோல பார்க்கலாம். If 1 plus 2 plus 3 plus etc. n is equal to 666 அதாவது 666 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. Then find n. இந்த n இருக்கு இல்லையா, இது என்ன டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 666 அப்படின்னா என்னதுன்னா இதோட சம்மோட வேல்யூ வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சம் என்னது SN வேல்யூ வந்து இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? Sn is equal to n into n plus 1 by 2. சரிங்களா? இதான் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா. ஸோ Sn is equal to n into n plus 1 by 2. அப்போ Snக்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 666. ஸோ இந்த ஃபார்முலா போட்டுட்டு which is equal to 666 அப்படின்னு நமக்கு போட்டிருக்கோம். இப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து 2 இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம் இல்லையா? டிவிஷன்ல இருக்கிறது இங்கிட்டு வருவோம், மல்டிப்ளிகேஷன்ல வரும். So n into n plus 1 which is equal to 2 into 666. சரிங்களா? அப்போ 666 into 2 போடுங்க. 6 2s are 12, 2 remaining 1, 6 2s are 12, 1 13, 3 remaining 1, and 6 2s are 12, 1 13, 1 3 2. சரிங்களா? 1332 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா so n into n plus 1 which is equal to 1332. இப்போ இந்த n உள்ள மல்டிபிள் பண்ணலாம். so n square plus n. n square plus n. இந்த டேர்ம் இருக்கலாம் பாசிட்டிவ்ல, இது வந்து இங்கிட்டு வரும்போது நெகட்டிவ்ல வரும். so minus 1332 is equal to 0. இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் n ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலும் நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். minus 1332 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கணும். ஆனா அடிஷன் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கணும்? 1 தான் இங்க இருக்கு. ஸோ ஆட் பண்ணா நம்மளுக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ பாருங்க 36 into 37னா வந்து இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. அது மாதிரி இங்க 1 வரணும் அப்படின்னா அந்த 36க்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா 37 மைனஸ் 36னா 1 வந்துரும்ல. ஸோ இங்க 36க்கு நான் மைனஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து சம் ப்ராடக்ட்ல எழுதிக்கலாம். n minus 36 into n minus 37 which is equal to 0 அப்படின்னு டைரக்டா எழுதிக்கலாம். ஏன்னா n ஸ்கொயருக்கு பக்கத்துல இந்த வேல்யூ இல்லை. இங்க ஏதாவது இப்போ 2 அப்படின்னு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்குமே டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நம்ம டைரக்டாவே n minus 36 n plus 37 அப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். is equal to 0. n minus 36 is equal to 0 ஈக்குவேட் பண்றோம். ஸோ n is equal to 36 அப்படின்னு வரும். இங்கிட்டு வரும்போது பாசிட்டிவ்ல வந்துடும். ஸோ n is equal to 36. இந்த மாதிரி n plus 37 equal to 0 போடுறோம். which is equal to n is equal to minus 37. பிளஸ்ல இருக்கு. ஸோ இங்கிட்டு வரும்போது மைனஸ்ல வந்துடும். எப்பயுமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து நம்ம இம்பாசிபிள் நம்ம விட்டுறலாம். ஸோ வந்து கண்டிப்பா n is equal to 36 தான் இருக்கும். therefore n is equal to 36. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.